நேற்று தேசிய விருது அறிவிச்சிருக்காங்க. எல்லாராலையும் எதிர்பார்க்கப்பட்ட ஆடு ஜீவிதம் படத்துக்கு தேசிய விருது கிடைக்கல. இதில் கவிஞர் வைரமுத்திலிருந்து தெலுங்கு நடிகர் பாலையா வரைக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. எதுக்காக ஆடு ஜீவிதம் படத்துக்கு விருது கொடுக்கல அப்படின்னு. உண்மையாலுமே ஆடு ஜீவிதம் படம் பலருடைய வழியை கண்ணு முன்னாடி நிறுத்தின ஒரு படம். அந்த படத்தில் அவ்வளவு உழைப்பை நம்மளால பார்க்க முடியும். அந்த படத்துக்கு விருது கொடுக்காது உண்மையாலுமே ஒரு பெரிய ஏமாற்றம் தான். விருது கொடுக்குறவங்க சைட்ல இருந்து வந்த பதில் என்ன அப்படின்னா, 2023 விருது தான் கொடுத்துருப்போம், 2024 தான் அந்த படம் வந்துச்சு அப்படின்னு அவங்க சைட்ல இருந்து பதில் வந்ததா நம்ம செய்தி பார்த்தோம். ஆனா அந்த விருது, தேசிய விருது கொடுக்கக்கூடிய தேர்வாளர்ல ஒருத்தர் உட்கார்ந்து சொல்லியிருக்காரு, ஆடு ஜீவிதம் படம் யதார்த்தமா இல்லை, பிருத்திவிராஜ் நடிப்பு இயல்பா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படிலாம் சொல்லியிருக்காரு. ரொம்ப ஃபில்டர் பண்ணி ரொம்ப ஆடு ஜீவிதத்தை விட ஒரு சூப்பரான படத்தைலாம் தேர்வு பண்ணி வச்சிருப்பாங்களோன்னு நம்ம தேடி பார்த்தோம் அப்படின்னா, அவங்க எடுத்து வச்சிருக்கிற படம் த கேரளா ஸ்டோரின்னு ஒரு கேவலமான படத்துக்கெல்லாம் விருது கொடுத்து வச்சிருக்காங்க. கேரளா ஸ்டோரிங்கிற படத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சீன் பை சீன் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்மத்தை அவ்வளவு கேவலமா கொட்டி வச்சிருப்பாங்க. அந்த 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 கதை உண்மையாலுமே ஒரு நடந்த சம்பவமா இருந்தாலும் அவங்க அந்த சீன் பை சீன் சொன்ன அந்த விதம் இருக்கு பார்த்தீங்களா, அது இஸ்லாமியர் யாரா பழகினாங்க அப்படின்னா அவங்க மேல நமக்கு ஒரு பயத்தை உண்டாக்குற அளவுக்கு வன்மத்தை கொட்டி எடுத்த படம் அந்த படம். இந்த படத்துக்கு ஏன்டா விருது கொடுத்தீங்கன்னு அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் பினராயி விஜயனே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. கேரளா ஸ்டோரி மாதிரியான படத்துக்கு விருது கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆடு ஜீவிதம் மாதிரியான படத்துக்கும் அயோத்தி மாதிரியான படமும் உங்களுக்கு பிடிக்காது. இயக்குனர் அமீர் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் சொல்லுவாங்க, அடுத்த வருஷம் வெற்றிமாறனுக்கு தேசிய விருது கிடைக்கல அப்படின்னா நாங்கள் தேசிய விருதாவே கருத மாட்டோம் அப்படின்னு. உண்மையாலுமே இப்போ அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த விருது அப்படிங்கிறது, இந்த இன்ஸ்டாவில் செலிபிரிட்டின்னு சில சுற்றிட்டு இருப்பானுங்க, அவனுங்களெல்லாம் ஒருத்தர் ஏமாத்துறதுக்கு உங்களுக்கு நான் விருது கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு காசை வாங்கிட்டு விருது கொடுப்போம் பார்த்தியா, அந்த மாதிரியான விருது தான் இந்த வருஷம் அறிவிச்சிருக்கிற தேசிய விருது. உங்கள் விருதை நீங்களே வச்சுக்கிங்க.